இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்து எல்லாருக்கும் ஒரே குழப்பங்க. அப்படி என்னதாண்டா இந்த கதை இருக்கு, என்னதாண்டா சொல்ல வராங்கன்னு. ஏன்னா படத்தோட டைட்டிலுக்கும் விட்ட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸா இருக்கும். நான் என்ன படம் சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இட்லி கடை. இட்லி கடைங்கிற பேருக்கும் அங்க விட்ட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸா இருக்கும். ஏன் ரீசெண்டா கூட ஆடியன்ஸ் ஒரு போஸ்ட் விட்டுருப்பாங்க, தனுஷ் சார், சத்யராஜ் சார், அருண் விஜய் ரொம்ப பிராண்டா டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கு இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. 3, 2, 1. எப்படி இறக்கிது பாருங்க. எப்பா மணிக்கணக்கா உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்திருக்க 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து கொமட்ல குத்துனா செம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேசுது. யூ ஆர் தி பெஸ்ட். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? லுக் அட் முருகன். பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஓ அசுரன், இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஒரே விஷயம் தான் சொல்லணும், கிராண்டா இருந்துச்சு. இது எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் பழைய ஸ்டோரி மாதிரி தான். எப்படின்னா தன்னோட நேச்சுரல் அதை எப்படியோ சொல்லுவாங்க, நம்ம நிறைய படங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. பட் நீங்க நம்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, அந்த ஸ்டோரி அவர் மறுபடியும் அந்த ஏஎஃப்சிங்கிற மாதிரி போறாரு. மறுபடியும் அதை பார்த்துட்டு இட்லி சொல்றதா ஒரு ஆசை. அந்த இட்லிக்கு ஒரு கதை கொண்டு வந்துருக்காங்க, செம்மையா இருக்கு. அதுக்கு ராஜ்கிரண் செம்மவே அதுக்கு லைவ் கொடுத்துருக்காரு. ஃப்ரேம்லயே மாயாண்டி குடும்பத்தாரோட டைரக்டர் அண்ட் ஹீரோ அதில் வந்திருப்பாரு, ஆக்டர்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா தெரிஞ்சு போச்சு, ரைட்டுங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி பேஸ்ட் மூவின்னு. ஏன்னா சொல்றேன்னா, அவ்வளோ கண்டென்ட் வைஸா ரொம்பவே இறங்கி பண்ணிட்டாங்கன்னு செம்மையா தெரியுது. விஷுவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. நித்யா மேனன், அதாவது நினைச்சேன் நான் எப்படி கொண்டுறாங்கன்னு நினைச்சேன். பட் பார்த்தா நித்யா மேனன் ஒரு ஆஃப் படம், ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய விஷுவல்ஸ் பயங்கரம். சத்யராஜ் சார் இருந்தாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எப்படி இந்த காக்கா முட்டை படத்துல அவங்க இந்த பீஸாக்கு அலைவாங்க. அப்போ கடைசியில் இந்த பீஸா ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரிதான் இந்த இதையும். நம்ம எங்கெல்லாமோ போய் அலைவோம். பட் நம்ம அந்த இட்லி, அது நம்ம சொல்லக்கூடாது, படமா பாருங்க. நம்ம நம்ம நாட்டில் உள்ள, நம்ம ஊர்ல உள்ள சாப்பாடை மறந்துடுறோம்.
பீஸா கேப்ஸ்ன்னு போயிடுறோம். ஸோ அதையும் ஒரு பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ ஃபுல்லி எமோஷனலாக போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. கண்ணை மூடிட்டு தியேட்டருக்கு போகலாம். ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான விஷுவல்ஸு. நான் நினச்சேன் என்னடா கொண்டு வர போகிறாங்க பாக்ஸிங் அப்படி இப்படிங்கன்னு. அருண் விஜய்க்கும் தனியாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது வந்து செம. அண்ட் ஆல்சோ தனுஷ் சார் வந்து லைவாக இருக்குதுங்க. பயங்கரமாகவே அவர் வந்து அந்த கதையோட வாழ்ந்துக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதை வந்து தெரியுதுங்க. அதாவது கதை வந்து சிம்பிள். எப்படின்னா இட்லி கடை வந்து அவங்க வந்து பூர்வமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜ்கிரண் வந்து, அதாவது தனுஷோட அப்பா. அதுக்கப்புறமா அவர் வந்து வெளிநாடு போகிறாரு, ஃபாரின் போகிறாரு. அதாவது செஃபிங் நல்லா கற்றுக்கிட்டு ஃபாரின் போகிறாரு. ஆனால் அங்கே போய் அவருக்கு வந்து தன்னோட அந்த இயற்கையான ஒரு உணவை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்தாலே போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வராரு. அப்படியே அருண் விஜய் சொல்கிறாருல்ல, நான் வந்து என்னடா இந்த பொட்டி இட்லி கடைக்கு உனக்கு என்னடா இந்த சீனை போடுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து உடனே பார்த்திபன் சமுத்திரம்லாம் சொல்கிறாருல, இது வந்து நம்ம ஊரோட அடையாளம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே நடக்கிற பாலிடிக்ஸு நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம வந்து இதுக்கு மேலே எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்களும் பாருங்கள், இன்னைக்கு இவ்வளோ பார்த்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக படம் வந்து செம வெயிட்டிஸுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கிறேன். Until then, bye. ஏத்த வச்சான்